பிரேஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு குறைவின் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் செய்து முடிப்பார். ஆபிரகாமை தேவன் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, நீங்க வசிக்கிற பகுதியில, வேலை ஸ்தலத்துல ஏதோ ஒரு குறைவோடு இருக்கிறீங்களா? எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே என்ற ஒரு குறைவோடு இருக்கிறீங்களா? சரியான பணம் இல்லாததுனால, இந்த கடன் பிரச்சனை என்னால மேற்கொள்ள முடியல, இந்த வீட்டை நான் கட்டி முடிக்க முடியல, வறுமை, தரித்திரம் என்று ஏதோ ஒரு குறைவோடு இருக்கிறீங்களா? வேலையில ஒரு ப்ரமோஷன் இல்லை, அல்லது வேலையே இல்லை என்று கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? அல்லது அநேக ஆண்டுகளாக நாங்க கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிறோம் என்று குறைவோடு இருக்கிறீங்களா? அல்லது சரீரத்துல ஆரோக்கியம் இல்லாததுனால, பலன் இல்லாததுனால ஒரு ஆரோக்கிய குறைவோடு இருக்கிறீங்களா? வியாதியோடு இருக்கிறீங்களா? அல்லது வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, விடுதலை இல்ல, ஒரு சமாதானமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவையும் நீக்கி நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டி அலங்கரித்து நிறைவாய் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். ஆண்டவரை விசுவாசிக்கணும், கர்த்தரை தேடணும், அவரிடம் உங்கள் குறைவுகளை எல்லாம் எடுத்து சொல்லணும். இன்றைக்கு உங்க வாழ்க்கை மாற்றத்தை பார்ப்பீங்க. இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? இசப்பா, இன்றைக்கு யார் யாரெல்லாம் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல், இருதயத்துல வேதனையோடு, கடனோடு, வறுமையோடு, தரித்திரத்தோடு, சரீரத்துல ஆரோக்கியம் இல்லாததுனால, வேலை இல்லாததுனால, என் பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மை நடக்காததுனால, திருமண காரியம் நடக்காததுனால, குழந்தை பாக்கியம் இல்லாததுனால, வீடு கட்டி முடிக்காததுனால, அல்லது ப்ரமோஷன் கிடைக்காததுனால, அல்லது பண குறைவினால என்னென்ன குறைவுகளோடு நோக்கி ஜெபிக்கிறார்களோ இப்பொழுதே ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்க. எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்துவிட்ட தேவனுடைய கிருபையினால இப்பொழுது எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற, குடும்பத்தில் இருக்கிற அவங்களுடைய பண கஷ்டங்கள், அவருடைய ஆரோக்கிய குறைவு எல்லாவற்றையும் நீங்கும்படி செய்யுங்க. இயேசப்பா, சமாதானத்தை கட்டளையிடுங்க, பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் சகல காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு குறைவுகளை நிறைவாக்கி அற்புத மாற்றத்தை காணப்பண்ண போகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்னை நடத்தும்.